லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம வித்தியாசமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜென்சி கிட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியுடைய முக்கியமான விஷயமாகவே இருக்குது. ஏன் இந்த ஜென்சி கிட்ஸ்க்காக இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்சி கிட்ஸை யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 2012 வரைக்கும் பிறந்த இந்த நபர்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு தான் டெக்னாலஜிக்கல் வைஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப அறிமுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 2012 வரைக்கும் நிறைய அப்கிரேடான வெர்ஷன்ஸ் எல்லாமே இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இந்த ஜென்சி கிட்ஸுக்குரிய பிறந்திருக்கக்கூடிய டைமிங் வச்சு பார்க்குறப்ப 97 வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரான், ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ். இதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப கைரான் துலாம் ராசியில் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் மகரத்தில் இருக்கு. நெப்டியூன் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்திலையும், யுரேனஸ் மீனத்திலையும் இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நம்ம இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில், இந்தியன் ஆஸ்ட்ராலஜியில் குரு, சனி, சுக்கிரன், புதன் சொல்கிறோமோ அது மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன், கைரான் எல்லாம் ஒரு வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஹெவன்லி பாடிஸ், அதுவும் நம்ம பிளானட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப துலாம் ராசி அப்படின்னாலே டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு விஷயம். அங்கே கைரான் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவங்க பிறந்ததுனால இவங்க பாட்டப்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சிஸ். அதுக்கப்புறம் வாங்க மகரத்தில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ எப்பவுமே எப்படிப்பட்ட ஒரு பிளானட் அப்படின்னா நிறைய ரெவல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும். அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ், கேப்ரிகான் அப்படின்னு சொல்றது மகரத்தோட வீடு. அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுல உலகளாவிய இருக்கக்கூடிய சிந்தனைகள்ல ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதனாலதான் இந்த ஜென்சி கிட்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நடைமுறைகளை எதுவுமே பின்பற்றாம தனக்குன்னு ஒரு ட்ராக்கை நோக்கி போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரி கேஜெட்ஸ்க்கு நிறைய அடிமையாகக்கூடிய விஷயங்களும் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்ததே டெக்னாலஜிக்கலான ஒரு ஏரால. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். நெப்டியூன் கும்பத்தில் இருக்கிற விஷயம். அப்போ கும்ப வீடு அப்படின்னு எடுத்தாலே லாபங்கள் எல்லாமே அப்போ நெப்டியூன் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா புரட்சிகளை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ லாபகரமான புரட்சிகள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கிரிப்டோ காயின்ஸ், பிட்காயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜென்சி கிட்ஸ் வளர 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 இந்த சமுதாயத்தில் நிறையவே அறிமுகமாயிருக்கிறத பார்க்க முடியும். யுரேனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸ். யுரேனஸ் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்ப குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால நிறைய இனோவேஷன்ஸும் இவங்க வளர வளர கிடைச்சிட்டே இருந்திருக்கும். இவங்க பார்க்காத டெக்னாலஜியே இருக்காது. நிறைய விஷயங்கள்ல அப்கிரேட் அப்படிங்கிற வார்த்தையே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஏன் ஒரு ப்ரெடிக்ஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லைஃப் எப்போ புரிதல் ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 14 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 14 வயசுக்கு மேலே அந்த அடலசன்ஸ் பீரியட்ல தான் லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த புரிதல் ஆரம்பிச்சு 29 வயசு வரைக்கும் இப்போ இருக்கிறதுல 14 29 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஜென்சி கிட்ஸ். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க வேண்டிய இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 to 30 இந்த பிட்வீன் இருக்கக்கூடிய வருஷங்கள்ல தான் அவங்க தங்களை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். 14 to 30 இருக்கிறவங்களுக்காக இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதுல எதெல்லாம் இன்க்ளூசிவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷன், கெரியர், அதுக்கப்புறம் ஃபேமிலியும் ரிலேஷன்ஷிப்பும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற இந்த ஃபோக்கஸ்ல தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கொண்டு போக போறோம். ஏன் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கொடுக்குறோம்னா இந்த 30 வருஷத்தை அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவங்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியும். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, வேர்ல்டு வைடு நடக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால உலகளாவிய அளவில் தங்களை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் இவங்களை எப்படி பேரண்ட்ஸ் கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேரண்டிங்கான ஒரு சஜஷனாகவும் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அமைய போகுது. இது ஒரு குறிப்பிட்ட முயற்சியாக நம்ம இந்த மே மந்த்ல இருந்து கொடுக்குறோம். ஏன் மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை கெரியருக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு லைஃப்ல இந்த மே மாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டம் எதை நோக்கி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஜென்சி கிட்ஸ் முடிவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் வர்றதுனால மே மாதத்துலேருந்து இந்த ப்ரெடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன்.
மாணவர்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு தங்களுடைய கிரகநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மே மந்த் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு சில சவால்கள், அதே நேரத்தில் ஒரு சில சந்தோஷங்கள். அப்போ கொஞ்சம் சவால்கள் கொஞ்சம் சந்தோஷங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன சார் கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காரம் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது மாதிரி தான் இந்த மே மந்த் உங்களுக்கு அமைய போகுது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஜுகேஷனுக்குள்ளே வருவோம். எஜுகேஷனில் நிறைய ஆசோலேஷன்ஸ் இருக்க போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதிகமாக ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. படிக்கணும்னு சொல்லிட்டு புக் எடுக்கிறத விட செல் எடுத்து உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கவனம் சிதறாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் எஜுகேஷன் ஓரியன்டாக, அதுவும் குறிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் ஜேஇஇ எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் இருக்குது. ஐ கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறதே தீர்மானிக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஒரு மாதம் தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டால் செல்ஃபோனை ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கான விஷயங்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதம் இதை படிக்கணும் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரன்ஸ்க்கு தயாராகிருங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நீங்கள் போடுற கண்டென்ட் வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் கிரியேட்டிவிட்டி அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய தொழில்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா மீடியாவை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்க போது. ஆன்லைன் பிஸ்னஸ் நல்லா இருக்க போது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் நீங்களே பார்த்து வியக்க போகிறீங்க. இவ்வளோ நாள் இந்த ஸ்கில் என்கிட்ட தான் இருந்ததா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுறாரு, மேஷத்தில் அப்படியே ஒரு நல்ல டிராவல் போகிறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்டப் ஆகும். வாழ்க்கையில் பார்த்துக்கலாம், நல்லா முன்னேறிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். கபிலா இது நம்ம காலம், இறங்கி ஆடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனசாட்சியை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஃபேமிலி விஷயங்கள்ல தான் நிறைய தடவை என்ன ஆகுது அப்படின்னா சின்ன சின்ன கம்யூனிகேஷன்ல சிக்கல்கள் வருது. நீங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்ல, அது அவங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இனி அந்த ட்ராக் எப்படி இருக்கும்னா, அதுவும் ஆஃப்டர் 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு அது சுமூகமா இருக்கும். அப்பா கிட்ட பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் யாராவது எல்டர்லி பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப், இது தாங்க ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியா காதல்கள் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் காதலே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் புதிய காதல் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. காதல் இருக்குது சார், ஆனால் அதை நான் சொல்ல தயங்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் தாராளமாக சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஓவரால் நல்ல ஒரு மிக்சடான ஒரு மந்தாக தான் உங்களுக்கு மே மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் அவேர்னஸோட லைஃபுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த மந்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களும் கொண்டு போகலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு கண்டிப்பாக தேவை. எப்படி நம்ம மற்ற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோஸையும் பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்ற ஏதாவது விஷயங்கள், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸில் நிறைய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ண முடியாத சூழல்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வெப்பேஜ்குள்ளே வாங்க. உங்களுக்கான எல்லா தெளிவான விஷயங்களும் ஒரு ஜிபிஎஸ் ஃபார் த லைஃப் அப்படிங்கிறது நம்முடைய பேஜில் அவைலபிளாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.